ஒர்க் போயிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்னல அந்த 4 பில்லர்ஸ், இப்போ 4 பில்லர் மேலே தெரியுதுல்ல, அந்த 4 பில்லர் சாரி இதெல்லாம் 6 பில்லர் போட்டிருக்காங்க. ரிவர்ன்றதுனால 6 பில்லர் போட்டிருக்காங்க. அந்த 6 பில்லரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஹைட் வரைக்கும் வச்சுட்டு அந்த பில்லரை கட் பண்ணி மேலே இருக்க பில்லரை கட் பண்ணி போட்டு அந்த 6 பில்லரையும் ஒன்றாக்கி அதில் சென்டரில் ஒரு பில்லர் வரும். அது மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இந்த பில்லர் வந்து சின்னதாக இருக்குது. 4 பில்லர் அப்படின்னும் போது பெருசாக இருக்கும். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்போ இது லோட் டெஸ்ட்டுக்காக ரெடி பண்ணி வச்சு லோட் டெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன லோட் டெஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து இந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் பழைய ரோட்லேயே வந்து. இந்த இடத்துல ஓரளவுக்கு 4 வே இருக்குது. இதெல்லாம் இப்போ போட்ட 4 வேலாம் கிடையாது. ஆல்ரெடி பழையசாக போட்ட 4 வே தான். பேட்ச் ஒர்க்லாம் போட்டிருக்கு. இதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக லெஃப்ட்டு கொஞ்சம் தள்ளி வருது ரோடு இந்த இடத்துல. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். வேறு எதுவும் பெருசாக இந்த இடத்துல ஒன்றும் டிஃப்ரென்ஸ் எதுவும் மாட்ரேட்லாம் மூவ் ஆகலாம் போகல. அந்தளவுக்கு கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே மோரலஸ் கையை வச்சு மண்ணு கொட்டி நிறவ ஆரம்பிச்சிட்டாங்களே ஒரு 6 monthsக்குள்ள ரோடே போட்டுடலாம். பட் அது எந்த அளவுக்கு அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் தெரியல. போக போக பார்த்தா தான் தெரியும் நமக்கு. பெட்டாக இருந்துச்சு அந்த ரோட ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரைட் பண்ணி போவாங்க. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த ரோடு வந்து ஒரு கர்வ்டு ஷேப் வரும். அந்த ரோடு வந்து இப்போ நியூ ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அங்கங்கே பெட்டிப்பட்டா இருக்குது. எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட் பண்ணி தான் போடுறாங்க எல்லா ரோடுமே. இப்போ இந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் தங்கிறதுக்கான இடம் போல். லெஃப்ட் சைடில் அப்படியே ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு ஓரளவுக்கு. இந்த ரோடை விட்டு தனியாகவே ரோடு வருதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்வீஸ் ரோடு கிடையாது. அதில் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரோடு ரெண்டுக்குமே அதுலேயே ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல வில்லேஜெலாம் எதுவுமே இல்லை. மேக்ஸிமம் சர்வீஸ் ரோடு வாய்ப்பு இல்லை. அதை நோண்டி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரோடு போட்டு முடிஞ்சோடனே இந்த ரோட்டை நோண்டி எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாகவே ஓரளவுக்கு அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த EB பூஸ்ட் வர இடத்துல வந்து அப்படியே ஒர்க் பெண்டிங்கில் நிற்கும். அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. நம்ம வந்துட்டு போயிட்டுருக்க ஊர் வந்து பெருந்துறை ஊர். இங்கே தான் ஓரளவுக்கு ஊர் பேர் இருக்குது. பெருந்துறை ஊர், செய்யூர் வட்டம்,
ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ரோடு வந்து இந்த இடத்துல வரவே இல்லை, எக்ஸிஸ்டிங் ரோட்டில் வரல, நியூவாக வருது போல். லெஃப்ட் சைடில் நம்ம போயிட்டுருக்க ரோட்டுக்கும் லெஃப்ட் சைடில் வந்துட்டுருக்கு. ஆக்சுவலாக டோட்டலாக ஈஸியரில் போக வேண்டிய எல்லா ஊருக்கும் இந்த வழியாக தான் போகணும். ரோடை பார்த்தீங்கன்னா 2 வே தான். ஆக்சுவலாக இது எப்பயே ஒரு 5 to 6 இயர்ஸ் முன்னாடியே இந்த ரோடை வந்து இவங்க இந்த ரோடு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் இப்போ தான் இந்த ரோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. லெஃப்ட் சைடில் லேண்ட் அக்வசிஷன் இது ஃபுல்லாகவே குழியாக இருக்குது, நிலம்தான் ஃபுல்லாகவே. அது சும்மா லேண்ட் அக்வசிஷன் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க போல், இன்னும் ப்ராசஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணலை. முகையூர் ஆரம்ப பழைய எக்ஸிஸ்டிங் ரோட்லேயே வந்து ஜாயின் ஆகிடுச்சு. போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் பில்லரு, அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பில்லரை கட் பண்ணி மேலே எடுத்துருவாங்க. It's not a game, it's a rich thing. இப்போ நம்ம நிற்கிற ஊர் வந்து முகையூர். இங்கே ஓரளவுக்கு ஒர்க்கெல்லாம் ஓரளவுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு போல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு தெரியும், இங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்கு மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு ரைட் சைடு வே மட்டும் பண்ணியிருக்காங்க, நம்ம லெஃப்ட் சைடு வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். எக்ஸிஸ்டிங் ரோடு வந்து ரைட் சைடில் போகுது, நியூ ரோடு வந்து லெஃப்ட் சைடில் போகுது. ஆனால் பட் அந்த இடத்துல மட்டும் சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றது தெரியல, ஏன் அப்படின்னு. இவ்வளோ தூரம் போட்ட வரைக்கும் எல்லாமே தார் ரோடு, இந்த இடத்துல மட்டும் சிமெண்ட் ரோடு. என்ன ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னு தெரியல. டோல்கேட் இந்த இடத்துலலாம் தென்னம்பட்டினம், அந்த இடத்துல தான் வந்து டோல்கேட் வருது. நான் கூட எதுக்கு திடீர்னு சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் டோல்கேட் வருது. அதனால தான் வந்து சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க. அந்த பில்டிங்லாம் இருக்குது. தென்னம்பட்டினம் இன்னும் சென்னை வந்து 83 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடத்துலாம் தார் ஊற்றிருக்காங்க. அந்த டோல்கேட்டு கிட்ட மட்டும்
பிரச்சனை அந்த மாதிரி இதில் போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக தார் ரோடை விட சிமெண்ட் ரோடு வந்து லைஃப் ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாமே சிமெண்ட் ரோடு தான் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கண்ட்ரியில் மட்டும்தான் தார் ரோடு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைஃப் அதிகம் போல் சிமெண்ட் ரோட லைஃப். அதனால தான் சிமெண்ட் ரோடு இப்போ வர பைபாஸ்லாம் மேக்ஸிமம் சிமெண்ட் ரோடு தான். சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வேவும் அது சிமெண்ட் ரோடு தான் பாதின்னு நினைக்கிறேன். பாதி மட்டும் சிமெண்ட் ரோடு, பாதி தார் ரோடு நினைக்கிறேன். அது இந்த இடத்துல வந்து நம்ம ரோடு வந்து லெஃப்ட் சைடில் போகுது, நியூ ரோடு வந்து ரைட் சைடில் வந்து பாருங்கள். ஆக்சுவலாக நியூ பைபாஸில் போக முடியல. நியூ பைபாஸ் வந்து ரைட் சைடில் வருது ஃபுல்லாகவே. அது ஒரு 2 வீலர் போகிற அளவுக்கு சரியான வழி இல்லை. இன்னும் வந்து நம்ம கிட்ட வந்து மகாபலிபுரம் 26 கிலோமீட்டர் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து கரெக்டாக கூவத்தூர் பஸ் ஸ்டாண்டு கிட்டே இருக்கோம். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து அந்த வில்லேஜ் பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவுட்டர் தான் போகிறது. பஸ் ஸ்டாண்டு அந்த வில்லேஜ் கிராசிங் வர எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே முடிஞ்சளவுக்கு அவுட்டர் போட்டிருக்காங்க. ரோடு ஸ்ட்ரைட் பண்ணுறது, அவுட்டர் ரோடு, இந்த மாதிரி வில்லேஜ் கிராசிங் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே பிடிச்ச அவுட்டர் ரோடை போட்டு விட்டாங்க. அது ரொம்ப சேஃப்டி தான். எந்த இஷ்யூஸ் இருக்குது. ஏன்னா டிராஃபிக் ஆகாது அதிகமாக. ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா வில்லேஜ்னா இப்போ அந்த இடத்துல வந்து கோயில் ஃபெஸ்டிவல் அப்போ டிராஃபிக் ஆகும், இல்லை நார்மலாக ஏதாவது ஒருனா டிராஃபிக் ஆகும். அந்த மாதிரி ஃபுல்லாகவே அவுட்டரில் போகிறதுனால மேக்ஸிமம் டிராஃபிக்ஸ் இருக்குது. அது டிராஃபிக்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக ஃபுல்லாகவே மரம் தான். அப்படியே சென்டரில் இது வந்து நம்ம மதியம் இப்போ 12-1 மணிக்கு வந்தாலும் இதே சேம் கிளைமேட் அப்படியே இருக்கும் இந்த இடத்துலலாம். அதே இப்போ அந்த புது பைபாஸ் போகிற இடத்துலலாம் வந்து இதுக்கப்புறம் அவங்க மரம் வச்சு அதை கிளப்பி அவங்க வரணும். ரொம்ப கஷ்டம் அதெல்லாம். இந்த இடத்துல பிரச்சனை இருக்காது. நமக்கு அந்த ட்ராவலிங் அந்த ஒரு டயர்ட்னஸ்ஸே தெரியாது இந்த இடத்துல. இந்த ரோடெலாம் ட்ராவல் பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் ரோட்டில் ஓரளவுக்கு நம்மனா ஒரு பாண்டிச்சேரியிலேருந்து மகாபலிபுரம் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா 80 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மட்டும்தான் நம்ம வந்து மரம்லாம் எதுவுமே இல்லை ட்ராவல் பண்ணுறோம். ஓப்பன் ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ எல்லா இடத்துலையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் மரம் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட இந்த கூவத்தூர் உள்ளே வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். அது இன்னுமே அந்த நியூ பைபாஸ் ரோடு வந்து இதில் கனெக்ட் ஆகவே இல்லை. தனியாகவே தான் வருது இது வரைக்கும் ரோடு. நாங்களும் எவ்வளோ தூரம் தான் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். பட் இது வரைக்கும் எதுவுமே ரோடு வந்து கனெக்ட் ஆகவே இல்லை. மதுராந்தகம் 28 கிலோமீட்டர், மகாபலிபுரம்னு 24 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த இடத்துலையுமே ஃபுல்லாக ரோடு அவுட்டர் தான் வருதுன்னு நினைக்கிறேன். இங்கே இது வரைக்குமே நம்ம வந்து இன்னும் அந்த நியூ பைபாஸ் வந்து இந்த பழைய எக்ஸிஸ்டிங் ரோட்டில் இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. இது என்ன ஊர் அப்படின்னா கடலூர் காத்தான் கடை ஊர் பேர் வந்து. இது வந்து ஊர் பேர் வந்து காத்தான் கடையா. இந்த ஆலமரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.
வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அது வரைக்கும் ஃபுல்லாகவே அவுட்டர் தான் வந்து 2 வில்லேஜை வந்து ஃபுல்லாகவே அவுட்டர்லேயே கடந்து வந்துருச்சு.